பழம்பெரும் நடிகை ஜோதிலட்சுமி உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்று இரவு காலமானார். அவருக்கு வயது 68. பழம்பெரும் நடிகையான ஜோதிலட்சுமி இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்தார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று இரவு திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் காலமானார். ஜோதிலட்சுமியின் உடல் சென்னை தியாகராய நகர் ராமராவ் நகரில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திரையுலகினர் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இறுதிச் சடங்கு சென்னை கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ளது. 1963ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் நடித்து சினிமாவில் அறிமுகமானார். பூவும் பொட்டும் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான ஜோதிலட்சுமி அடிமைப்பெண் படத்தில் காலத்தை வென்றவன் நீ என்ற பாடலுக்கு நடனமாடியுள்ளார். இதேபோன்று தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சீரியல் பண்ணிட்டு தான் இருந்தாக்கா, அப்போ கொஞ்சம் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு அப்பப்போ படுத்துக்கிறது, ஒரு ஷார்ட் எடுக்கிறது, படுத்துக்கிறது. டைரக்டர் கூட சரி பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தே பண்ணுங்க, ஒரு ஷாட்டுக்கு படுக்கிறது, ஷார்ட் எடுக்கிறது, மறுபடியும் போய் படுத்துக்கிறது, மறுபடியும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பயம் வந்து சரி டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி பிளட் டெஸ்ட் எடுத்துருவோம். ஒரு லேபில் வந்து கன்ஃபார்மு பிளட் கேன்சர் இருக்குது கன்ஃபார்ம்னு சொன்னாங்க.